அவுதுல்லாஹி ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 916வது நாள். ஈரானுக்கும் பிணந்தென்னும் கல்களாகிய அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற போர் 53வது நாளை எட்டியிருக்கிறது. இது குறித்த தகவல்கள் விரிவாக நம்ம வைகரை விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் அதில் இடம்பெற முடியாத மிக முக்கியமான சில தகவல்கள். அதில் நம்ம அமெரிக்காவினுடைய ஹர்மோஸ் முற்றுகை தகர்ந்து இருக்கிறது. இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, உலக நாடுகளும் மற்ற நாடுகளும் இதை பயங்கரமாக பாதிக்கப்படுது. எதனாலன்னா, போக்குவரத்து இன்னும் ஸ்மூத் ஆகலைங்கிறதுனால. ஆனால் 34 ஈரான் கப்பல் அதை உடைத்து இருக்கிறது என்பது இன்று காலையில் உள்ள தகவல். அதை வைகரை விஷன் சேனலிலும் இடம்பெற செய்திருக்கிறோம். இந்த அறிவிப்பு ஈரானுடைய IRGC செய்ததில்லை, ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படை அறிவித்ததில்ல. அது அறிவித்தது மேரிடைம் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி லேயார்ட்ஸ் லிஸ்ட் என்பது. இது ஒரு பொதுவான நிறுவனம். என்னென்ன போக்குவரத்து உலகமெங்கு நடக்கிறது என்பதை கணக்கு போட்டு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனம். அந்த நிறுவனத்துடைய அறிவிப்பு தான் அந்த முற்றுகை தகர்ந்தது. ஈரானுடைய கப்பல்கள் தங்கு தடையின்றி வந்து கொண்டு இருக்கின்றன. சிசில் சிட்டிங்கிற ஒரு கப்பல் ஈரானுடைய ஹார்பருக்கு IRGCனுடைய பாதுகாப்புகளை வந்துடுது. எந்த அளவுக்கு அதை சொல்லுதுன்னு சொன்னா, இந்த அமெரிக்காவினுடைய இந்த முற்றுகை பலனற்றது, டோட்டல் ஃபெயில்வேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஆக அந்த முற்றுகை உடைத்த கப்பல்களுக்கு ஷாலோம் ஷிப்ஸ் என்று பெயர் வைத்திருக்கிறது. இதெல்லாம் அங்கே சொல்லிட்டேன். இப்போ ஈரானுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஈரானுடைய பொருளாதாரம் பெரிய அளவில் இந்த யுத்தத்துக்கு பிறகு வளர்ந்திருக்கிறது என்பதை ஈரான் ஏற்கனவே இவங்க ரெசிஸ்டன்ஸ் எக்கானமி நம்ம சொல்லுவோம்ல, அதாவது எதிர்ப்பு பொருளாதாரம். ஒரு ஆதிக்க சக்தி நம்மளுடைய பொருளாதார ரீதியாக நம்மளை அடிமைப்படுத்தி நம்மை அவனுக்கு கீழ் அவன் சொல்வதற்கெல்லாம் அடிபணிய வைக்கும். ரெண்டாவது, நம்ம நாட்டில் உள்ள இயற்கை வளங்களை எடுத்துக்கொண்டு போய் அவன் விட்டு லாபம் சம்பாதித்து போனா போட்டுன்னு நமக்கு விட்டு தரக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும். அதனால நம்மளுடைய பொருளாதாரத்தை நாம் மறுகட்டமைப்பு செய்ய வேண்டும் என்பதை எப்பொழுது சிந்தித்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் 1985. அப்போ ECOன்னு ஒரு ஆர்கனைசேஷனை ஈரான், பாகிஸ்தான், துருக்கி 3 ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு எக்கனாமிக் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் பேர், பொருளாதார ஒத்துழைப்பு. இதுல 10 நாடுகள் சேர்ந்திருக்கின்றன. இப்போ இன்னும் கொஞ்சம் அதிக நாடுகள்லாம் அதில் சேர்ந்திருக்கு. இப்போ விடுதலை பெற்ற அமெரிக்காவின் பிடியிலிருந்து விடுதலை பெற்ற ஆப்கானிஸ்தான், அசர்பைஜான், கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், ரிபப்ளிக் ஆஃப் தாஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இப்படி பல நாடுகள். அதன் பிறகு இப்போ சைனாவும் கூட சேர்ந்திருக்கு, ஈரானும் ரஷ்யாவும் கூட சேர்ந்திருக்கு. இவர்களோடு இவங்க கப்பல் வழியாக தான் போகணும்னு இல்லை போக்குவரத்து. இவர்களுக்கு லேண்ட்லாக்டு கண்ட்ரி, இந்த ரஷ்யா, சைனா இது உட்பட மீதி விலக்கலாக மீதி நாடுகள் லேண்ட்லாக்டு. இந்த லேண்ட்லாக் அதாவது அவங்க தரை வழியாகவே போக்குவரத்தை வச்சுக்கலாம். அதனால ரயிலு, பஸ், லாரி இது வழியாக அவர்களுடைய பரிவர்த்தனைகள் நடக்கும். இதுல இந்த பொருளாதார நடவடிக்கைகளால் இந்த ECO டாரிஃப் அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்கு. அது வழியாகவும் அவர்கள் போட்ட ஒப்பந்தங்களின் வழியாக ஈரானுடைய பொருளாதாரம் 82% வளர்ந்திருக்கிறது. 82% வளர்ந்திருக்கிறது. இது பொருளாதார தடையில் இருந்து உலக நாடுகள் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதற்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் எக்கானமி, அதாவது இந்த எதிரிகளை மனதில் வைத்து நாம் தாக்கப்படுவோம், கொள்ளையடிக்கப்படுவோம், உறிஞ்சப்படுவோம் என்பதை மனதில் வைத்து கொண்டு மாற்று வழிகளை தேடுகின்ற இந்த பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால இப்ப பொருளாதாரத்துல நான் ஏற்கனவே சுட்டி காட்டின மாதிரி டெவலப்டு எக்கானமி, டெவலப்பிங் எக்கானமி, ஃபார்வர்டு எக்கானமின்னு இருந்தது. இப்போ அண்டர் டெவலப்டு இன்னெல்லாம் இருந்ததெல்லாம் போய் ரெசிஸ்டன்ஸ் எக்கானமின்னு ஒரே ஒரு பொருளாதாரத்தை தவிர, ஃபார்வர்டு எக்கானமி ஆர் டெவலப்டு எக்கானமியை தவிர, அதாவது வளர்ந்துவிட்ட பொருளாதாரம் அல்லது முன்னணியில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் தவிர மீது எல்லாமே நம்ம ஒரே சொல்லில் அடங்கிவிடும்.
ரெசிஸ்டன்ஸ் எக்கானமி, REன்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அதனால நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி ஒரு போராட்டமாக தான் அமைய முடியுமே தவிர யாருக்கும் பணிந்து போய் நம்மளுடைய பொருளாதாரத்தை நாம் வளர்த்து விட முடியாது. மாற்று வழிகளையும் மாற்று திறமைகளையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்ட இந்த பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் மிகப்பெரிய முன்மாதிரியாகவும் மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது இந்த ECO, இந்த எக்கனாமிக் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். அதனால ஈரானுடைய பொருளாதாரம் வளர்ந்தது மட்டுமல்ல, இப்போ இந்த ECO கண்ட்ரிஸ், எக்கனாமிக் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்புகளுடைய எல்லா பரிவர்த்தனைகளும் இப்பொழுது யுவான்ல நடக்கும், சைனால நடக்கும், சைனாவினுடைய கரன்சில நடக்கும். அதாவது நான் 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு 2 காணொலிக்கு முன்னால் உங்கள்கிட்ட சொன்னது போல, இந்த அமெரிக்காவினுடைய முட்டாள்தனமான எப்ஸ்டீன் ஃபைலுக்கு பயந்துகிட்டு நடத்தின இந்த யுத்தத்தால பெரிய அளவில் லாபம் அடைந்தது ரஷ்யாவும் சைனாவும் தான். எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கையில ஈரான் பொருளாதார தடை இல்லாம இருந்தா எப்படி வளருமோ அது மாதிரி இப்போ இந்த யுத்தத்துக்கு பிறகு இந்த 52 நாளாகவும் அதனுடைய வளர்ச்சி இருந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இதுல வர நம்ம ஒரு விஷயத்த உலக பொருளாதார நிபுணர்கள் சுட்டி காட்டுகிறார். ஒண்ணு நம்ம கத்துக்கணும், இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் கூட தன்னுடைய பொருளாதாரத்தை தக்க வைக்க முடிகிறது என்று சொன்னால் இந்த 52 நாள்ல எடுத்த நடவடிக்கை அல்ல, இது 1985, அதாவது புரட்சி வந்த 6 வருடங்களுக்குள்ளாலேயே இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருந்தது. 1985 நம்ம சொல்லும் போது ஈரானுக்கும் அமெரிக்காவும் அரபு நாடுகளுமாக சேர்ந்து பின்னணியில் இருந்து கொண்டு சதாம் ஹுசனை தூண்டிவிட்டு யுத்தம் நடந்து கொண்டிருந்த உச்சக்கட்டம். 1980 இருந்து 88 வரைக்கும் அந்த யுத்தம் நடந்து, அதன் நடுவே 1985 இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அமைப்பு இப்பொழுது அவர்களை பொருளாதார தடையில் இருந்து பெரிய அளவில் பாதுகாத்து இருக்கிறது. இதைத்தான் கொமனி வச்ச பேரு ரெசிஸ்டன்ஸ் எக்கானமி, ரெசிஸ்டன்ஸ் த ஒன்லி வே சொல்லி சொன்னது. இந்த அளவில் சிந்திக்க வேண்டும். அதாவது அமெரிக்காக்காரர் 200 வருஷத்துக்கு திட்டம் போடுவான், மற்றவங்க திட்டம் போட்டா 300 வருஷத்துக்கு போடுவாங்கன்னா, புரட்சி வந்த 79 இஸ்லாமிய புரட்சி, 80ல யுத்தத்தை சதாம் ஹுசைனை தூண்டி விட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா 80லேயே தன்னுடைய பொருளாதாரத்துக்கு மாற்று வழிகளை கண்டுபிடித்து இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் பெட்ரோ டாலர்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய நாணயத்தில் இருந்து அதை துரத்தி விட்டு யுவானை மேலோங்க செய்திருக்கிறார்கள். அப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் எக்கானமிய ரெசிஸ்டன்ஸ் எக்கானமியில இருந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் எக்கானமிக்கு வந்துட்டாங்க, ஒரு மாற்று பொருளாதாரத்துக்கு வந்து விட்டார்கள். இதுல எல்லாம் மொத்தமா உள்றது முட்டாள் ட்ரம்ப், அவருக்கு பின்னால் நிற்கும் முட்டாள் அமெரிக்க இராணுவம். ஆனா அமெரிக்க இராணுவத்தை நம்ம குறை சொல்லக்கூடாது. பென்டகன் நேற்று உள்ள அறிக்கையில ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டுடுது. நம்ம என்னமெல்லாம் இப்போ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள்ல எதெல்லாம் கம்ப்ளீட்டா தீர்ந்து போச்சுங்கிறத ஒரு லிஸ்ட்டை போட்டுட்டு வைகிற விஷன் சேனல்ல அதை சொல்லியிருக்கேன். அதாவது வான்வெளி தடைகள், தட்டு, பேட்ரியாட்டு இதெல்லாம் அவுட்டு. 2வது UAEல தளம் கொடுத்துருந்தான், கத்தர்ல தளம் கொடுத்துருந்தான், பேட்ரியாட்டு தட்டு இதெல்லாம் தயார் பண்றதுக்கு. பஹ்ரைன்ல பல இடங்கள்ல அமெரிக்காவினோட ப்ரொடக்ஷன் சென்டர் எல்லாம் ஈரான் இப்போ இந்த 40 நாள் தொடுத்து நடந்த யுத்தத்துல அடிச்சு தவிர்த்துட்டு இப்போ 3500 பேரு UAEல இருக்கிறானா, அவனால கூட்டிட்டு போடா, பெரிய தொந்தரவா இருக்குன்னு சொல்லுது. ஏது UAE எனக்கு பொருளாதார இழப்புகளுக்கு நீ நஷ்டம் தரணும், ஏன்னா நீ ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்க, அதனால அதையும் தரணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு உலகத்தை தலைகீழாக மாற்றி இருக்கிறது ஈரான். அதை நமது உலகெங்கிலும் உள்ள இடதுசாரிகள் ரொம்ப அழகா சொல்றாங்க. ஈரான் சண்டையிடுவது அதனை காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்ல. பல இராணுவ நோக்கர்களும் இதை சொல்லிவிட்டார்கள். ஈரான் சண்டையிடுவது அதை காப்பாற்றிக் கொள்வதற்கு அல்ல, அமெரிக்காவினுடைய கொள்ளையில் இருந்து எப்படி வெனிசுலால இறங்கி அங்கே இருக்க பிரைம் மினிஸ்டர் கைது பண்ணி தூக்கி கணவனையும் மனையும் தூக்கி கொண்டு வந்து என்னைக்கு நார்காட்டிக்ஸ் டெரரிசத்துல ஈடுபட்டாங்கன்னு அந்த எண்ணெயை கொள்ளை அடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கானோ, அது போன்ற அநியாயங்கள் இந்த உலகத்தில் நடக்க முடியாமல் இருப்பதற்கு நடத்துகின்ற இந்த பெரிய யுத்தத்தில் ஈரானோடு நாம் எல்லோரும் துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக ஈரான் எப்படியெல்லாம் தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய இராணுவ யுக்தியை, தன்னுடைய அணு ஆயுதம் இல்லாமலே 2 அணு ஆயுத சக்திகளை ஏற்று நின்று வெற்றிகளை குவித்து கொண்டு இருக்கிறது என்பதை கூர்ந்து படிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது இன்றைக்கு ஈரான் உலகை வழிநடத்தும்
ஒரு வழிகாட்டியாக மாறி இருக்கிறது. உடனே வல்லரசு இனிமே அதை விட்டா அவரை வழி இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம ஆள் இல்லை. ஆனால் ஒரு பெரிய உலக மகா ரவுடியிடம், கொள்ளைக்காரனிடமிருந்து, குண்டாசிடமிருந்து இந்த உலகத்தை எப்படி காப்பாற்றுவது, அதற்கு எப்படி ஒரு சிறிய நாடு தன்னுடைய முயற்சிகளை முன்னெடுத்து செல்ல முடியும் என்பதற்கு அழகிய ஒரு முன்மாதிரி ஈரானிடம் இருக்கிறது. இணைந்திருங்கள். எல்லா தகவல்களையும் தருகிறோம். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.